Hello friends, welcome to Rama's Cooking World. இன்னைக்கு நம்ம பேக்கரி ஸ்டைல் டோனட் எப்படி வீட்டிலே பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிடணும். 3/4 கப் வார்மான மில்க் இல்லை தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 3 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி இது நல்லா டிசால்வ் ஆகிட்டக்கப்புறம் 2 டீஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு மூடி வைங்க. இப்போ 10 மினிட்ஸ் கழிச்சு ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிருக்கு. இந்த மாதிரி இருந்தால் மட்டும் இந்த ஈஸ்ட்டை யூஸ் பண்ணுங்கள். இப்போ 3 கப் மைதாவை ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு இதில் 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி நல்லா சலிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 1/4 கப் சுகர் ஆட் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஆக்டிவேட் பண்ண ஈஸ்ட் மிக்சர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், 2 டேபிள் ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கை வச்சு இழுத்து பிசைஞ்சுக்கோங்க. இப்படி பிசைகிறப்போ நம்மளுக்கு க்ளூட்டன் ஃபார்ம் ஆகி சாஃப்டான டோனட்ஸ் கிடைக்கும். இது நல்லா ஒரு 8 to 10 மினிட்ஸ் ஆகும். இதெல்லாமே ஒன்றா வந்துட்டுக்கப்புறம் இதை ஒரு ஆயில் அப்ளை பண்ண பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 1 to 1.5 hours வரைக்கும் நம்ம டபுள் த சைஸ் ஆகிற வரைக்கும் ப்ரூஃப் பண்ண போகிறோம். வார்மான பிளேஸில் வைங்க. எனக்கு 1 hour இருக்குது டபுள் த சைஸ் ஆகிறதுக்கு. இப்போ இந்த மாவை 2ஆக டிவைட் பண்ணிவிட்டு ஒரு பூரி கட்டையில் கொஞ்சம் மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு இது நல்லா நம்ம விரிச்சுக்க போகிறோம். இது ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம மேலே கொஞ்சம் மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம விரிக்க போகிறோம். இந்த மாவை 1/2 inch திக்கில் விரிச்சா போதும். உங்ககிட்ட ஒரு பெரிய கட்டரும் ஒரு பாட்டிலோட மூடி இருந்தால் நம்ம கட் பண்ணிடலாம். இல்லைனா குக்கி கட்டர் வச்சு கூட கட் பண்ணலாம். நான் இப்போ டோனட் கட்டர் யூஸ் பண்ணி இதை கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி 1/2 inch திக்கில் இருக்கணும். இந்த மாவில் நம்மளுக்கு 18 to 20 டோனட்ஸ் கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த ரிமைனிங் இருக்க மாவை திரும்பி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இது ஒரு பட்டர் பேப்பரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். பட்டர் பேப்பரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக பண்ணுறோம். இப்போ ஒரு 45 மினிட்ஸ்க்கு டபுள் ப்ரூஃபிங் வைக்க போகிறோம். இப்போ 45 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா ப்ரூஃப் ஆகிருக்கு. இதை ஒரு பேனில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் பேக் கூட பண்ணிக்கலாம். அவனை 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணிங்கன்னா சூப்பராக டோனட் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம ஆயிலில் ஒரு 8 to 10 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ குக் பண்ணிட்டதுக்கப்புறம் இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸும் கொஞ்சம் சுகர் அப்புறம் கொஞ்சம் சாக்லேட் சிரப். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ப்ளெயினாக கூட சாப்பிட்லாம். நம்மளுக்கு சாஃப்டான டோனட் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.